துணி, அதாவது நம்மளோட இடுப்புல சொருகிற துணி தான் வந்து நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கும். நம்ம மேல வந்து முந்தான இருக்கும். சென்டர்ல தான் வந்து கொசுவம் பார்ட்டோட அந்த ப்ளீட்ஸ் இருக்கும். பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கும். போட்டுட்டு தென் டேக் யோர் எஸ்எஸ் துணி, அதாவது இடுப்பு பகுதியை சொல்றேன், இடுப்போட இந்த எண்டி, இந்த எண்டி, ஓகேங்களா? தூக்கி அப்படியே உங்களோட கொசுவம் மேல வச்சிருங்க. ஷாமா, டோன்ட் மேக் நாய்ஸ் ப்ளீஸ். அண்ட் தென் மறுபடியும் இந்த எண்டி தூக்கி வச்சிருங்க. இதுல தான் வந்து நீங்க வந்து உங்களோட பாக்ஸோட மடிப்பை பார்க்கலாம். எவ்வளவு பெருசா வேணும் இல்ல சின்னதா வேணுமா அப்படின்றத இது மூலியமா தான் நீங்க பார்க்கலாம். இப்ப லெட்ஸ் சே நீங்க வந்து இன்னும் சின்னதா எடுக்க போறீங்க, அந்த மாதிரினாக்கா இன்னும் சின்னதா வேணும் அப்படின்னாக்கா, ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இடுப்பு வந்து சின்னது, அதனால வந்து பாக்ஸ் வந்து கரெக்டான ஒரு அளவுல கிடைச்சிருக்கு. சில பேருக்கு வந்து இடுப்பு வந்து பெருசா இருக்கும், அப்ப இந்த துணி வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரினாக்கா நீங்க 3 மடிப்பு வரைக்கும் மடிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் லெட்ஸ் சே இன்னும் சின்னதா நீங்க மடிக்க போறீங்க, அந்த மாதிரினா இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி வச்சிருந்தான். இது பாருங்க, இதுதான் அவங்க பாக்ஸோட அளவு. எவ்வளவு சின்னோட இருக்கு பாருங்க. பிகாஸ் இடுப்பு அளவு போட்டு தான் இந்த பாக்ஸ் வந்து நீங்க 2ஆ மடிச்சா கிடைக்குதா 3ஆ மடிச்சா கிடைக்குதான்னு பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்க நினைக்கலாம், ஐயோ ஐசியா எனக்கு அந்த சிஸ்டம் மடிச்சாங்க 2 மடிப்புலயே வந்துச்சு சின்னதா, நம்ம மடிக்கிறோம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இடுப்பு சைஸ் போட்டு தான் இது எத்தனை லேயர்ஸ் நீங்க மடிக்க போறீங்கன்னு இருக்கு. நான் ஜஸ்ட் 2 இதோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் 3ஆவது எடுத்துனாக்கா ரொம்ப குட்டியா இருக்கு. ஓகே, இது வந்து அவங்க தைச்ச ஷர்வன், இது வந்து அவங்க தைச்ச லைன். ஓகே, தைச்ச லைன். அண்ட் தென் மீதி இருக்கிற நம்மளோட முந்தான பார்ட் எடுத்துட்டு வந்து அந்த பாக்ஸ் மேலேயே போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. ஜஸ்ட் எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கணும். போட்டுட்டு இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. ஜஸ்ட் எல்லாமே அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கணும். போட்டு எடுக்கிற வேலை மட்டும் தான். அண்ட் தென் இஃப் கேன் யூஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட், கட் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரினாக்கா கட் பண்ணிடுங்க. சரி, அழகா கிடைக்கும் நம்மளுக்கு. அண்ட் தென் இப்படி பாக்ஸை செக் பண்ண போறீங்க, அந்த மாதிரினாக்கா உங்களோட முந்தான எடுத்தாந்து போடும்போது அந்த பாக்ஸை நீங்க செக் பண்ண போறீங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு எடுத்தாந்து போட்டு இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்தாந்து வைங்க. சி, கரெக்டா இருக்கு. நான் செக் பண்ணல, இப்போ நான் செக் பண்றேன். பாருங்க, கரெக்டா இருக்கு என்னோட பாக்ஸ் அளவு. பிகாஸ் நீங்க மடிக்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் எந்த அளவு வச்சாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டா விழும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுனாக்கா யூ ஜஸ்ட் தாரி இல்லைனாக்கா இன் பண்ணி விடுங்க. அது மட்டும் தான். ஸோ இது வந்து கரெக்டாக நமக்கு கிடைச்சிருச்சு. பாக்ஸ் செக் பண்ணியாச்சு. ஸோ நான் என்ன பண்றேன், நான் முதல்ல இந்த ஊசிலாம் குத்து நிறைய அந்த ஊசிலாம் நான் கட்டி விட்டேன். அவ்வளோதான். ஸோ ஊசிலாம் கட்டிட்டேன். ஷர்வன்மா, ஸோ பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட ப்ளீட்ஸ் எல்லாம். அண்ட் தென் வச்சுட்டு நம்மளால செக் பண்ணிட்டோம், கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த இது சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு எடுத்தாந்து இப்படி போட்டுருங்க. அண்ட் தென் இங்கே இருக்கிற ஊசி கட்டிட்டேன். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஊசியை கட்டிட்டேன். அண்ட் தென் இங்கிட்டு சின்னதாக இருக்கிற ஒரு எடுத்தாந்து இப்படி போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. எடுத்தாந்து போட்டுக்கோங்க ஊசி. ரொம்ப போட்டு அழுத்தாது. எவ்வளோ நம்ம மடிச்சு வச்சிருக்கோம்னா அப்புறம் நிறைய ஆகும். அந்த மடிப்பு வந்து இதாகும். ஓகே, போட்டாச்சு. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படு, கொஞ்சம் ஓடி இருக்கிறேன். ஓகே, டன், ஃபினிஷ். ஸோ மேலே இருக்கிற இந்த ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் எடுத்து விட்ருங்க. துணியை மடங்கி வந்துச்சுனாக்கா எடுத்து விட்ருங்க. ஸோ இங்கெல்லாம் ஊசி எதுவுமே இல்லை. பின்னாடி வந்து நான் எப்பவுமே என்ன பண்ணுவேனாக்கா, நான் உங்களுக்கு சொருக மாட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பின்னெல்லாம் எடுத்துட்டு இந்த போட்டுருவேன். என்கிட்ட ஐ பண்ணுங்க. யாராவது இப்போ லைவ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் டன், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஏன்னா நான் இப்படி பிடிச்சி நான் தூக்க முடியும். கீழே முந்தான பாட்டு வந்து விழுந்துடும். நீட்டாக இருக்கா? சந்தேதா சும்மாசா இருக்கா நம்ம ஒர்க்? அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு நேரம் மிச்சம் பிடிக்கிறது சின்சாயாக செய்யக்கூடாது. நான் வந்து மேமாங்க வந்து என்னோட ஒர்க் சீக்கிரம் முடியும்னு பார்ப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி வெரி நைஸ் சிஸ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கு சந்தி மச்சா பூங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தி, தேங்க்யூ ஸோ மச். நைஸ், சூப்பர் சிஸ், தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து செய்யறது. ஸோ இது வந்து மேமாங்க வந்து பியோர் silk cotton தான் சொன்னாங்க. லுக் வெரி நீட். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for the comment guys. Thank you so much. Very very kemas. Yeah, thank you. Neat and kemas. Live share பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எத்தனை ஷேர்? 18 ஷேர். Wow, thank you so much. So இதே மாதிரி இன்னொரு சாரி இருக்கு. பனா அது வந்து அந்த பொண்ணோட அம்மா. ரெண்டு பேரும் மாம்பழம் கலர். பனா border வந்து வேறல. சலோ ஒரு கையெழுத்து கும்பறடி போங்க. சூப்பர். ஹாய் சிஸ், வணக்கம் வணக்கம் சிஸ்டர், வணக்கம். So இது வந்து அயன் பண்ணும்போது என்னால லைவ் போக முடியாது. எனக்கு என்னோட போன்ல வந்து 40% தான் இருக்கு.
Okay, just say hi and go. Say hi. Hi. Hello. Okay, ஓடுங்க பாப்பா போ வேணாம் போதும். உக்குரன் டாடு ப்ளீஸ் இஸ் யார் அது என்கிட்ட உக்குரன் டாடு கேட்டது? சந்திரமாலா. ஓகே சிஸ்டர், நீங்க என்னன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி வராது. ஸோ நான் இந்த பொண்ணு வந்து சடங்கு பொண்ணு சடங்குஜி கோ டோன்ட் டேக் சடங்கு பொண்ணோட இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் யூ டு ஷேர் வித் யூ டு ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ ஸோ மச் இது வந்து